வருகிறோம். அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகையுடைய நேரத்தில் கூட நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வைதா கால இமாம் கைருல் மக்தூபி அலைஹி வஸல்லம், இமாம் அவர்கள் கைருல் மக்தூபி அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் ஃபகூலு, நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய தொழுகையில இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாரு, அந்த ஓதி முடித்த பிறகு அவர்கள் ஆமீன் சொன்னால் ஃபகூலு ஆமீன் ஏன் சொல்லுங்க. வமன் வாஃபக லஹு மலாயிகா, எவருடைய துஆ அந்த ஆமீன் என்ற வார்த்தை மாணவர்கள் மாணவர் கூறுகிறார், அதற்கு ஒப்பாக நேருக்கு ஆகிவிடுகிறதோ உஃபியலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. வலல்லாஹி சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் ஆமீன் கூறுங்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் மாணவர்கள் ஆமீன் கூறுகிறார்கள். அப்படி சொன்னால் உங்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க,